எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் அப்படிங்கிற திரைப்படம் தெரியும்ல? நம்ம எல்லாத்துக்குமே பார்த்துருப்போம். சீரியல்ல பார்த்துருப்போம். பழைய தூர்தர்ஷன்ல வர ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா டைம்ல வந்து ரீடெலிகாஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ, அந்த ராமாயணம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய பொருட்செலவுல வந்து எடுக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2500,00,00,000 வந்து செலவு பண்ணி அந்த ராமாயணம் படம் வந்து எடுக்கப்பட போகுது. ரன்பீர் கபூர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. நம்முடைய சாய் பல்லவி அவர்கள் வந்து சீதாவா நடிக்கிறாங்க. நம்ம யாஷ் இருக்கார்ல, கேஜிஎஃப் யாஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராவணனா நடிக்கிறாப்ல. அப்புறம் அனிமல் படத்துல வந்து சன்னி தியோல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நடிக்கிறாப்ல. அதாவது நம்மளுடைய ஹனுமன் கேரக்டர் நடிக்கிறாப்ல. ஸோ இப்படி நெறைய பெரிய, பெரிய ஆர்டிஸ்ட்ட வந்து இன்னும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ப்ரீ புரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7, 8 வருஷங்களாக இந்த படத்துக்காக வந்து நிதிஷ் திவாரி, அதாவது தங்கல் அப்படிங்கிற திரைப்படம் தெரியும்ல உங்களுக்கு. இந்தியாவிலேயே அதிக கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக இப்போ வரைக்கும் கருதப்பட்டுட்டு இருக்கிற படம். கிட்டத்தட்ட ரூ. 224,00,00,000 கலெக்ஷன் பண்ணதா விக்கிபீடியால போட்டிருக்காய்ங்க. 2000 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணின ஒரே திரைப்படம் வந்து இந்தியால தங்கல் திரைப்படம் தான். ஏன்னா சைனீஸ் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆனனால அந்த படம் பெரிய கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு. ஸோ அந்த டைரக்டர் வந்து இந்த படத்த பண்ண போறாரு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணம் படத்த இன்னும் எவ்வளோ வாட்டி எடுப்பீங்க? இப்போ கூட பக்கமா வந்து ஆதிபுருஷ் படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பொருட்செலவுல தான் எடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ரூ. 700,00,00,000 செலவு பண்ணி அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி வந்து சந்திச்சது. ஏன்னா படம் சொல்லப்பட்ட விதமும், அந்த படம் எடுக்கப்பட்ட கதையம்சமும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து நெருங்கவே இல்ல. அந்த கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வந்து உள்ளாச்சு. ஆனா இந்த திரைப்படம் அது எதுலயுமே அ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகாம, ஒரு ஸ்டார் காஸ்ட் பிளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிகள வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு வந்து பண்ணப்படுறதா சொல்லப்படுறாங்க. 3 பார்ட்டா எடுக்கிறனால ரூ. 2,500,00,00,000 வந்து பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கு எவ்வளவு தூரம் பட்ஜெட் நீங்க 2,500,00,00,000 கணக்கு போட்டுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டுக்கு ஒரு 600, 700 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி இந்த படம் வந்து எடுக்கப்பட போகுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்ட வச்சு வரும்போது, அது எவ்வளோ பெரிய வீரியத்தோட இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி எதுக்கு ராமாயணம் கதைய வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாலிவுட்ல வந்து டைட்டானிக் படம் வந்து நம்ம எல்லாருமே பயங்கரமா கொண்டாடின டைட்டானிக் படம் வந்து 3வது வாட்டி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது ரீமேக்கா, 2வது ரீமேக்கோ எடுக்கப்பட்ட படம் தான் டைட்டானிக். அதை விட ரொம்ப பயங்கரமா சொல்லணும்னா, நம்மளுடைய காட்ஸில்லா படம் இப்போ வந்துச்சு. காட்ஸில்லா காங் திரைப்படம் வந்து இது இப்போ நம்ம லாஸ்ட்டா பார்க்குற காட்ஸில்லா திரைப்படம் வந்து 40வது காட்ஸில்லா திரைப்படம். கிட்டத்தட்ட 1940கள்ல இருந்து 1940ன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. 1940லேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட 40 முறைகள் காட்ஸில்லா படமே திரும்ப திரும்ப எடுக்கப்பட்டிருக்கு. பேட்மேன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 20 வாட்டிக்கு மேல எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி மாறியிருக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 3 வாட்டி மாறி நமக்கு தெரிஞ்ச ஸ்பைடர்மேன் வந்து 3 வாட்டி மாறியிருக்காங்க. அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி மாறியிருக்காங்க. ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 வாட்டி மாறியிருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ரீமேக் பண்றாங்க, ரீபூட் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியால இருக்கிற ஒரே சூப்பர் ஹீரோ அப்படிங்கும்பொழுது, சூப்பர் ஹீரோ அதிகமான மக்களால் வந்து ரசிக்கப்படுகின்ற கதையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம் தான். ஸோ அந்த ராமாயணம், மகாபாரதத்துக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர வச்சு எல்லாருமே ரீபூட் பண்ணுவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தையே மறுபடியும் ரீபூட் பண்ணுவாங்க. காலத்துக்கு தகுந்த மாரி இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாரி அது இன்னும் கலர்ஃபுல்லா குடுக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருக்கும்போது அந்த போர் காட்சிகள்லாம் காட்டும்போது, அதுக்குன்னு கிராபிக்ஸ்க்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஷாட் வச்சு தான் நெறைய எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பயன்படுத்த முடியாத லெவல்ல தான் அந்த காலத்துல இருந்திருக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் தாண்டி, இப்ப இருக்கிற டெக்னாலஜிய வச்சு எந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணி குடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ராமாயணம், மகாபாரதம்லாம் மறு உருவாக்கம் பண்றதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் வந்து ராஜமௌலியோட மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஒரு இதிகாச திரைப்படத்துக்கு எவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ராஜமௌழி ப்ரூவ் பண்ணி காட்டின பிறகு, அது ஆர்ஆர்ஆர் படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து வெளிநாட்டில இருக்கிற பெரிய பெரிய டெக்னீஷியனா உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்குள்ள ஓரளவுக்கு பெரிய பிரம்மாண்டத்த காட்டின பிறகு, இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம யோசிக்கலாம். இன்னும் வந்து இந்திய லெவல்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு படம் பண்றாங்க. அந்த திரைப்படங்களுடைய வெற்றி வந்து நம்மளுடைய இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்த குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ராமாயணம் அப்படிங்கிற கதை வந்து பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பழுக்கு இல்லாத மனிதராக, ஒரு கடவுளாக, அதான் மனித ரூபத்தில் பிறந்த ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. சீதையை பத்தி நமக்கு தெரியும். மிக முக்கியமாக அனுமன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கார்ல, நம்மளுடைய ஆஞ்சநேயருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு அற்புதமா காட்டுறாங்களோ, அதை பொறுத்து தான் ராமாயணம் படத்துடைய வெற்றியே இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா, இந்த ஆதிபுருஷங்கிற படம் வந்துச்சு இல்லைங்க, அந்த படத்துல வந்து மிகப்பெரிய பின்னடைவு வந்து அந்த படம் சந்திச்சதுக்கு உண்டான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன் கேரக்டர் சரியா செய்யாதனால தான். ஏன்னா, அனுமன் கேரக்டர் வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்தவித தோஷமும் இல்லாத ஒரு கேரக்டர், எந்தவித பாதிப்பும், எந்தவித அஸ்திரமும் வந்து பாதிக்காத ஒரு கேரக்டரா வந்து இதிகாசத்துல சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் காட்டும்போது, அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா காட்டணும். ஆனா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா காட்டல.
அனுமன் தன்னுடைய முதல்ல வருகின்ற அவருடைய பவரை உணர்ற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து ரொம்ப அற்புதமா வந்து நம்ம புத்தகத்துல படிக்கும்போதே பயங்கரமா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, படத்துல காட்டும்போதே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நமக்கு காட்டல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் ஸ்க்ரீன் போட்டுட்டு அங்க நிக்க வச்சு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்திருக்காங்க. நான் எல்லா படமும் கிரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் எடுக்கப்படுது. ஆனா, அந்த கிரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்தால் கூட அத ரசிக்கும்படியா எடுத்திருக்கணும். ஆனா இவங்க அந்த அளவுக்கு எடுக்கவே இல்ல. அதுதான் ஆதிபுருஷ் படத்துடைய என்ன சொல்றது, தோல்விக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக கருதப்பட்டுச்சு. ஆனா இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடையறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ரன்பீர் கபூருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கு. அவரும் வந்து ஒரு கேரக்டர்னா அதுக்கு எந்த அளவு உழைப்பு போடுறாரு அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் பார்க்க முடியும். அனிமல் படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த சஞ்சு படமா இருக்கட்டும், நம்மளுடைய சஞ்சய் தத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அப்புறம் பர்ஃபின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இந்த சார்லி சாப்ளினுடைய காமெடிலாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம அனுராப் கஷ்யப் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அற்புதமான படம். நம்ம ஆஸ்கருக்குலாம் போச்சு. அங்கேருந்து கிண்டல் பண்ணி அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அதில் வந்து அவர் போட்ட பர்ஃபார்மன்ஸ், அதாவது வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு மனிதரா வந்து நடிச்சிருப்பார். ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பார். ஸோ ரன்பீர் கபூர் வந்து இந்த கேரக்டருக்கு எவ்வளோ உழைப்ப போடணுமோ அந்த அளவுக்கு அற்புதமா போடுவாங்க. எனக்கு அதை விட ரொம்ப பெருமையான விஷயம்னா, சாய் பல்லவி வந்து சீதாவா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா, தமிழ்நாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல வந்து விஜய் டிவில போய் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து ரன்னர் அப். அதுல வந்து ஜெயிக்கல. ஒரு ஒரு ப்ரோகிராம்ல கலந்துக்கிட்டு அதுல ஜெயிக்காத ஒரு சாய் பல்லவி. அந்த டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் அதுல என்ன சொல்றது, ஜட்ஜா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வியக்கிற அளவுக்கு, ஏன் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவே வியக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்டா வந்து மாறிட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. சாய் பல்லவி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் தன்னுடைய உடலை நம்பாம பர்ஃபார்மன்ஸை மட்டுமே நம்பி நடிக்கிற ஒரு ஹீரோயினா நம்மளால பார்க்க முடியுது. தான் ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகின்ற விதமாக இருக்கட்டும், தன்னை தான் உணர்ந்த விதமாக இருக்கட்டும், இதில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி தனியாக தெரியுறாங்க. நீங்கள் அந்த சாரி கட்டிட்டு போய் எல்லா ஃபங்க்ஷனும் போகிறதுனால மட்டும் சொல்லலை, அவங்களுடைய தாட் ப்ராசஸே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா அதாவது தன்னுடைய பாசிட்டிவ் என்ன, தன்னால என்ன முடியும், தான் வந்து இந்த கேரக்டர் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. தன்னுடைய பலம் வந்து எது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இடத்த அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ, அத வந்து சாய் பல்லவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் மூலமா சாய் பல்லவிக்கு இந்திய லெவல்ல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, அந்த எமோஷனலான கேரக்டர், அந்த அழுகுற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் வரும்பொழுது, அந்த அசோகவனத்தில வருகின்ற காட்சிகள்லாம் வரும்போது, சாய் பல்லவியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது ரொம்ப பெரிய அளவுக்கு அழுத்தமாக தெரியும். ஏன்னா, இப்போ பக்கமா கார்கின்னு ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கார்கிங்கிற படத்தில சாய் பல்லவியோட அந்த பெர்ஃபார்மன்ஸு, தப்பு பண்ணவர் தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலும் அந்த தண்டனை குடுக்கணுங்கிற அந்த இடத்துலலாம் சாய் பல்லவியோட அந்த முகத்தில இருக்கிற அந்த வெறுமை, அந்த கோவம், அதையும் மீறி இருக்கிற அந்த பாசத்தினால வருகின்ற அந்த பதட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாய் பல்லவி கிட்ட வந்து நம்ம நெறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். பிரேமம் படத்திலிருந்து இதுவரைக்கும் வந்த பல படங்கள பார்த்துருக்கோம். இன்னொரு படம் கூட நம்மளுடைய நானி கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதில கூட அந்த டான்ஸ் ஆடுற ஒரு கேரக்டரா நடிச்சிருந்தாங்க. அதுலயும் ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. ஸோ, சாய் பல்லவி இந்த சீதா கேரக்டருக்கு ரொம்ப அற்புதமா கேரக்டர் இருப்பாங்க. வாய்ஸ் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமான கணீர்னு இருக்கும் அந்த வாய்ஸ். அந்த அங்க டப்பிங் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. நம்ம அத பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாரி ராவன் கேரக்டருக்கு வந்து, அதாவது ராவணன் கேரக்டருக்கு வந்து யாஷ வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப அற்புதமான டெசிஷன். ஏன்னா, யாஷ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாப்ல. ஏன்னா, கேஜிஎஃப் அப்படிங்கிற படம் தான் கர்நாடக இண்டஸ்ட்ரிய ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபேம வந்து உடனே இறங்கிடக்கூடாது. தன்னுடைய சேலரி வந்து இறங்கிடக்கூடாது. அதே மாதிரி கேஜிஎஃப்ங்கிறதும் ஒரு லக்ல கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில வந்துரக்கூடாது. அந்த கேஜிஎஃப் மூலமா கிடைச்ச அந்த மீடியா வெளிச்சத்த சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து டாக்ஸிக்ன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பெரிய பட்ஜெட் படமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அதே மாதிரி இந்த திரைப்படம் இருக்குல்ல, ராமாயணம் திரைப்படமும் நடிக்கும் பொழுது, இவ்ளோ பெரிய ஸ்கேல்ல வந்து யாஷ் வந்து தன்னை பிரசன்ட் பண்ணும்போது, அவருடைய அந்த ஃபேம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அவருக்கான நெறைய என்ன சொல்றதுன்னா, பிளாட்ஃபார்ம் வந்து நெறைய இடங்கள்ல வந்து இன்னும் கொண்டு போய் சேர்த்தப்படும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சன்னி தேவல் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ல நடிச்சவரு. அவரும் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து புடிச்சிருக்காப்ல. ஸோ, அவரும் ஒரு பெரிய இடத்த வந்து அடைவாப்ல. அம் இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த படத்துல இன்னும் இன்னும் நெறைய ஸ்டார் காஸ்ட் வரத பொறுத்து, அதே மாதிரி அ ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி பண்ண போறாங்க? நீங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்க்ரீன் பிளே தான் ராமாயணத்துல என்ன கதைய சொல்லப் போறீங்க? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு சில விஷயங்கள் யோசிக்கணும். ஜடாயு அப்படிங்கிற அந்த கருடனை வந்து காட்டுகின்ற விதம் தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்ல பார்க்காத கேரக்டர். ஸோ ஜடாயு வந்து ஜடாயுவோட அந்த தியாகம் இருக்குல்ல, அந்த ஒரு ரெக்கையை இழக்கிற அந்த தியாகம் இருக்குல்ல, அதை எப்படி கிராஃபிக்ஸ் மூலமாக அதை எந்த அளவு ரியலிஸ்டிக்காக காட்டுறாங்க, அந்த ஜடாயு கேரக்டருடைய அந்த இழப்பு வந்து எந்த அளவுக்கு நம்முடைய மனசுக்கு நெருங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹனுமன் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு அற்புதமாக காட்டப்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பக்கமாக ஹனுமான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வருகின்ற 15 நிமிஷத்துக்குள்ள நார்மலான கிராஃபிக்ஸில் செய்யப்பட்ட அந்த ஹனுமனுடைய கேரக்டர் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அற்புதமான உணர்வு கிடைச்சிது. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் அல்லது அனுமனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேரக்டரைசேஷன் ஆல்ரெடி இது கதைக்குள்ளே இருக்குது. நீங்கள் ராமாயணத்துக்குள்ளே எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. ஆனால் நீங்கள் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறீங்க, மக்களுடைய மனசுக்கு எவ்வளோ நெருக்கமாக அவர் தெரிகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அற்புதமாக காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்டர் வைஸ் வந்து சன்னி தேல் நல்லா நடிச்சிருவாப்புல. ஆனால் அதையும் மீறி எப்படி இவங்க காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதை விட மிக முக்கியமாக அந்த வானரப்படை இருக்குல்ல, வானரப்படை எப்படி காட்டுறாங்க, இலங்கையை வந்து எப்படி காட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து ஆதிபுருஷ் படத்தில் வந்து இலங்கையை காட்டும்போது ரொம்ப வந்து என்னமோ எப்படி சொல்கிறது, ஒரு நரகத்தை காட்டுற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடம் கிடையாது. இலங்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனித பூமி, ரொம்ப அற்புதமான பூமியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்கள் கம்பராமாயணத்தில் படிச்சிருந்தீங்கனாலும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கும். வால்மீகி ராமாயணத்துலையுமே அந்த இலங்கையை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா அற்புதமான ஒரு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பசுமையான ஒரு இடமா தான் இலங்கை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ப வந்து படையெடுக்கும்போது ஆதிபுருஷில வந்து அது என்னமோ ஒரு இருட்டான இடம் மாதிரி, ஒரு நரகத்து மாதிரியான ஒரு இடம் மாரி காட்டிட்டு கிடந்தாய்ங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம, இலங்கையோட அழக காட்டி, அதுக்குள்ள இருக்கிற அழகான விஷயங்கள, நம்ப கதை எப்படி எடுக்கப்பட்டிருக்கோ, கம்பராமாயணத்தில எப்படி எழுதப்பட்டிருக்கோ, வால்மீகி ராமாயணத்தில எப்படி எழுதப்பட்டிருக்கோ, அதே மாரி எடுத்தாங்கன்னா, இன்னும் அற்புதமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இப்ப இந்த ராவணனுக்கு வந்து அந்த 10 தலைய காட்டும்போது, ரொம்ப காமெடியா காட்டியிருந்தாங்க நம்மளுடைய ஆதிபுருஷில. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா, அது இன்னும் அற்புதமா வந்து காட்டணும்னு நெனைக்கிறேன். இந்த வானரப் படைகள், அதே மாதிரி அசுரர்கள் படை இருக்குல்ல, அசுரர்கள் படைகள் நீங்க என்ன வேணாலும் மேஜிக்லாம் பண்ணலாம். வானரப் படை அப்படிங்கிறது நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த குரங்குப்படை அப்படின்னு சொல்றாங்கல்ல, வானரப்படை. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆனா வந்து அசுரர்கள் படையில வந்து வித்தியாசமான கேரக்டர்லாம் நெறைய வந்து நம்ம யோசிக்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதிகாசத்துல சொல்லப்பட்டது ஓரளவுக்கு வந்து நம்ம ரசிக்க முடியாத விஷயங்கள் இருந்தா, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கும்பகர்ணன் வரதா இருக்கட்டும், அதே மாரி விபீஷணனுடைய அந்த விஷயமா இருக்கட்டும், இந்திரஜித் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மாஸ்திரத்த வச்சு அந்த இது பண்ற விஷயமா இருக்கட்டும், அதே மாரி சஞ்சீவி மலை தூக்கிட்டு வர சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கப்பட போறாங்க, எப்படி வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் என்னுடைய ஆசைகள். ஏன்னா எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ராமாயணத்துல இருக்கிற அனுமனோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறனால நான் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்படணும், உங்களுக்கு ராமாயணம் அப்படிங்கிற கதை வந்து எந்த அளவுக்கு நெருக்கமானது, நீங்க டிவியில பார்த்த ராமாயணமா இருக்கட்டும், எந்த ராமாயணம் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. நன்றி.